வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் எல்லையேற்கும் தேர்தல் என்று அறிவித்திருக்கிறார்கள். என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த தேர்தல் தமிழ்நாட்டின் சுயமரியாதையை, தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய தேர்தல். உங்களுக்கு தெரியும், அருகில் இருக்கக்கூடிய கீழடியிலே தமிழ்நாட்டின் பெருமைகளை எடுத்துச் சொல்லக்கூடிய வகையிலே ஆய்வுகள் செய்யப்பட்டு, அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் செய்யப்பட்டு அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது. ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி அந்த அறிக்கையை ஏற்க மறுக்கிறது. கார்பன் டேட்டிங் என்ற முறையை பயன்படுத்தி அந்த அகழ்வாராய்ச்சியின் தொன்மையை நிரூபித்து அங்கே அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது. அதை ஏற்றுக்கிட்டா இவங்க நமக்கு காலங்காலமா சொல்லிட்டு இருக்காங்க பொய். தமிழர்களுடைய பாரம்பரியம், தமிழர்களுடைய கலாச்சாரம், தமிழர்களுடைய பண்பாடு அவ்வளவு பழமையானது இல்லை என்று உலகத்திற்கு திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொல்றாங்களே, அதை தவிடுபடி ஆக்கிவிடும் என்பதற்காக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க கூட கூட்டணியில புதுசா ஒருத்தர் வந்துட்டாரு. இத்தனை காலம் நான் சேரவே மாட்டேன்னு சொல்லிட்டு போய் தேர்ந்தெடுக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒரு தமிழனா என்று சொல்லணும். அந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும். என்ன சொன்னாரு? பிஜேபி மோடி எப்படி அறிக்கையை மாற்றி கொடுக்க சொல்றாங்களோ அப்படி மாற்றி கொடுங்க, தமிழ்நாடு அரசு அதை மாற்றி கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மக்களுக்கு, தமிழ் கலாச்சாரத்திற்கு, பண்பாட்டிற்கு துரோகம் செய்த ஒருவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அது வருத்தப்படுறாரு. நம்ம அடிக்கடி ஒரு சங்கி அப்படின்னு சொல்றோம். என்ன பார்த்து எப்படி நீங்க சங்கின்னு சொல்ல முடியும்னு கேட்கிறாரு. உதாரணம் வேற கொடுக்கிறாரு. தலைவர் கலைஞர் அவர்கள் பிஜேபியோட கூட்டணி வைத்திருந்தாரு, அவர் சங்கியா? என்ன பார்த்து சங்கிங்கிறீங்க? தலைவர் கலைஞர் அவர்கள் கூட்டணி வைத்த போது காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒன்றை உருவாக்கி குறைந்தபட்ச பொது செயல் திட்டம் அதை உருவாக்கி அதுல காஷ்மீர் உரிமைகளை பறிக்கக்கூடிய எந்த அறிக்கையையும் எந்த அறிவிப்பையும் அந்த தேர்தல் அறிக்கையிலே வெளியிடக்கூடாது என்பதை தீர்மானித்த தலைவர் கலைஞர். பொது சிவில் சட்டம், யூனிஃபார்ம் சிவில் கோட கொண்டு வர தேர்தல் அறிக்கையிலே நீங்கள் சொல்லவே கூடாது என்று உறுதி செய்த தலைவர் கலைஞர் அவர்கள். இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் எதிராக எதையுமே இந்த ஆட்சியிலே நாங்கள் செய்ய மாட்டோம் என்ற உறுதியை பெற்ற தலைவர் கலைஞர் அவர்கள். நீங்களும் அவரும் ஒன்னா. சிஏ கொண்டு வரப்பட்ட போது பழனிசாமி வாயை திறக்கிறார். அதுக்கு எதிரான மசோதா கொண்டு வரப்பட்ட போது வாயை திறக்கவில்லை. முத்தலாக்கு எதிரான சட்டம் கொண்டு வரப்பட்ட போது வாயை திறக்கவில்லை. விவசாயிகளுக்கு எதிரான சட்டம் கொண்டு வரப்பட்ட போது வாயை திறக்கவில்லை. தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டம் கொண்டு வரப்பட்ட போது எடப்பாடி பழனிசாமி எங்க போனாருன்னு தெரியல. நேற்று ஒரு சட்டம், இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் நடத்தக்கூடிய என்ஜிஓக்களுக்கு வெளிநாட்டில இருந்து பணம் வரக்கூடாது என்று தடை செய்யக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் பாராளுமன்றத்திலே. அதை எதிர்த்து நம்முடைய கூட்டணியிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் குரல் கொடுக்கிறோம், சட்டை போடுகிறோம். நம்முடைய முதலமைச்சர் அதற்கு எதிராக அறிக்கை வெளியிடுகிறார். பழனிசாமிக்கு இருந்து மௌனத்தை தவிர வேறு எதுவும் 100 நாள் வேலை அதை நாசம் செய்யக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். அங்க உட்கார்ந்து டெல்லியில தான் உட்கார்ந்துக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கேரளால இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல யாருக்கு வேலை கொடுப்போம்னு முடிவு செய்வோம்
என்று ஒரு சட்டத்தை கொண்டு வரும் போது அதற்கு எதிர்த்து ஒரு வார்த்தை பேசாதவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவங்களுக்கு முன்னாடியே அவங்களுக்கு என்னென்ன எப்படி கை தட்டினா அவங்க காலத்து நல்லா இருக்கும் தயாரா நிக்கிறீங்களே, உங்க பேர் தங்கி இல்லாம வேற. இதை விட நல்ல ஒரு ஜோக் சொன்னாரு. உங்க சகோதரிய டெல்லிக்கு அனுப்புறீங்களே, காங்கிரஸ் ஒரு கூட்டணி பேச, அப்ப நீங்க எல்லாம் தங்கி இல்லையா அவங்க தங்கி இல்லையான்னு கேட்டாரு. பிஜேபியோட கூட்டணி பேச போனாதான் தங்கி, காங்கிரஸோட கூட்டணி பேச போனா எப்படி தங்கி? சரி, உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அதனால நாங்க சொல்றோம், தெரிஞ்சுக்கோங்க, நீங்க தங்கி தங்கி தங்கிதான். ஆனா கவலைப்படாதீங்க, அவங்களோட கூட்டணி வச்ச தலைவர்களுடைய நிலையெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியும். பீகார்ல எத்தனையோ முறை முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் அவர்களை இன்னைக்கு ராஜ்யசபா கொண்டு வந்துட்டாங்க, முதலமைச்சராக இருக்க முடியாது என்று சொல்லி. எத்தனையோ மாநிலங்கள்ல கூட்டணி வச்சவங்க எங்க இருக்காங்க தெரியல. பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு எந்த மாநிலம் குறிப்போடு தேர்ந்தெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமா அமித்ஷா அவர்கள் உங்களுக்கு அங்கே ஆளுநராக போகக்கூடிய வாய்ப்பை தருவார். கவர்னரா போலாம். ஏதாவது ஒரு மாநிலத்திற்கு நீங்க கேட்ட மாநிலத்துக்கு அது தருவாங்களான்னு தெரியல. நீங்க கவலைப்படாதீங்க, அவர் ஹிந்தி கத்துக்குவாரு, இங்கிலீஷ் தெரியும், அதை பத்தி அவர் கவலைப்பட மாட்டார். அதனால ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன், நமக்கு எதிராக இருக்கக்கூடிய கூட்டணி தமிழர்களுக்கு எதிரான கூட்டணி. அந்த கூட்டணி இங்கே தமிழ்நாட்டிலே ஒரு பிடி மண்ணை கூட அவர்களுக்கு சொந்தம் எடுத்துவிடக் கூடாது. என்னுடைய பிரச்சாரத்தை நான் கீழடியிலே தொடங்கினேன். இந்த தேர்தலை கீழடிக்கும் நாற்பூருக்குமான போராட்டம் போர் என்பதை ஒவ்வொரு தமிழனும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி பேசு என்று சொல்கிறார்கள். தமிழ்நாட்டுல யார் பேசினாலும் தலைவர் கலைஞர் அவர்களை மறந்துவிட்டு பேச முடியாது. நம்ம இன்னைக்கு இந்த மேடையில இங்க நின்று நானும் பிடிஆரும் உங்களை எல்லாம் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டுல இத்தனை மத மாற்றங்கள் இல்லாமல் ஒன்றாக நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் திராவிட இயக்கம், தலைவர் கலைஞர் அவர்களை கொண்டவர்கள் தான். அதனால அவங்களெல்லாம் மறந்துட்டு தந்தை பெரியாரையோ பேரறிஞர் அண்ணாவையோ தலைவர் கலைஞர் அவர்களையோ மறந்துவிட்டு தமிழ்நாட்டிலே அரசியல் என்பது ஒன்று இல்லை 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 என்பதை நான் பெருமையோடு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனா அவங்களோட வழியில இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி எத்தனையோ சாதனைகளை செய்திருக்கிறது. வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.